இந்த முதல் ஆராதனைக்கு கடந்து வந்ததானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சத்திய ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான பூரணத்தையும் ஜெயத்தையும் தந்து எல்லாவற்றிலேயும் நாம் ஜெயம் கொண்ட பிள்ளைகளாய் ஜீவிக்க தெய்வம் அனுக்கிரகம் செய்வாராக. நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக ஒரு அறிவிப்பு, திருமண காரியத்துக்குண்டான அறிவிப்பு. பரிசுத்த மெய் விவாகம் நாள் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை
எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே வைங்க பாப்போம். ஓ ராபாலா கச்சிடா பௌஷேக்கின ஒரு தேவ பிரசனம் இந்த இடம் முழுவதுமாய் வியாபித்து வருவதாக. ஆண்டவரே, இந்த ஜெப வீடு முழுவதுமா உம்முடைய அக்கினியினால் என்ற தெய்வம் நீ நிரப்புவீராக. எல்லாருடைய நாவலையும் தேவனுடைய பாஷை உண்டாவதாக. எல்லாருடைய மனதிலும் தேவனை ஆமென் 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 காணத்தக்கதானே, அவரை பார்க்கத்தக்கதானே அந்த இருதயங்களும் எண்ணங்களும் உண்டாவதாக. எல்லாரும் கொடுக்கலாமா? ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் உள்ளின் திரிகளை ஆராய்கிறவர், உம்மை ஆராதிக்க முடியாதபடி, உம்மை ஆவியிலே ஆராதிக்க கூடாதபடி எந்த காரியங்கள் எங்களுக்குள் தடையாய் இருக்கிறதோ, எந்த காரியங்கள் எங்கள் ஜீவியத்தில் தடையாய் இருக்கிறதோ, இப்பொழுதே அந்த தடைகள் மாறுவதாக. ஓ தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவாராக. எல்லாரும் கொடுங்க. ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை, ஒரு மகிமை இந்த இடத்தை மூடுவதாக. ஆண்டவரே, துதிக்காத நாவுகள் துதிப்பதாக. யாரெல்லாம் ஆராதிக்க முடியலங்கிறாங்களோ அவங்களை புரட்டி எடுங்க. யாரெல்லாம் தகப்பனே வாயை திறக்காம இருக்கிறாங்களோ அந்த நாவை நெருப்பு பிடிக்கட்டும், பரலோக அக்கினி பிடிக்கட்டும், ஆவியானவர் பிடிக்கட்டும். ஓ சதல கதிரா ஆவில ஆமென். பிதாவே ஆராதிக்கிறோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, பிதாவே ஆராதிக்கிறோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு ஆவி எல்லாரும் முழு பலத்தோட பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே எல்லாரும் அன்பு நல்ல அன்பு எங்கள் ஆவியானவரே அன்பு உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு சம்பராதாரரே மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி என்னை மகனாக ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் யாசரமோ. ஓ போய் மகிமை 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 இந்த இடம் முழுவதும் உங்களுடைய அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. உங்களுடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஆவியோடு ஆராதிக்குவேன்.
நான் உண்மையோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய நினைவுகளையும் ஒவ்வொரு எண்ணங்களையும் உங்கள் அபிஷேகம் பிடிப்பதாக 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 நிரப்புவதாக. எஸ், பரிசுத்த பரிசுத்த எப்போதும் இருப்பாரே ஐயா, இனிமேலும் எப்போதும் உறக்கினி 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 என்ன கவனிக்கிறீங்களா? நீங்க பண்ற ஆராதனை உங்களை விடுதலையாக்குமான்னு சொல்லுங்க. நீங்க இப்ப பண்றீங்களா ஆராதனை, உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் அப்படியே உள்ள இறங்குற மாதிரி தெரியுதா? ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து எழும்புற மாதிரி தெரியுதா? ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புற மாதிரி தெரியுதா? இல்லை ஏனோ தானே ஏதோ சிந்தையில் இருக்கிற மாதிரி தெரியுதா? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நிறைய இருக்குடா, என்னடான்றீங்க, கொஞ்சம் யோசிங்க. மீண்டும் அதே சரணத்தை பாடுறேன். கொஞ்சம் எல்லா சிந்தைகளும் தூக்கி வீசிட்டு, வீட்லேயும் அதே சிந்தை, வேலையிலையும் அதே சிந்தை, தேவ சமூகத்திலேயே அதே சிந்தையில் இருந்தால் நீங்கள் எப்படி விடுதலை ஆவீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. நம்ம விட்டு கொடுத்து, இந்த இருதயம் இருக்கு பாருங்க, விட்டு கொடுத்து உடைஞ்சு ஆராதிக்கணும். ஒருத்தனுடைய ஆராதனையில் ஒன்று கண்ணீர் வரணும், இல்லைன்னா உள்ளத்திலிருந்து அந்த உடைதல் வரணும். நான் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் உதடு மட்டும் தெய்வத்தை ஒருபோதும் மகிமைப்படுத்திடக்கூடாது. இந்த ஊழியத்துக்கு நான் வந்த பொழுது ஆண்டவர் என்னை பயிற்றுவிச்ச அநேக விஷயத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நான் சாதாரணமாக கூட ஏதோ ஒரு சும்மா கூட என் உதட்டுனால நான் தெய்வத்தை நெருங்கிடக்கூடாது. எந்த வார்த்தை அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும், அது உதட்டில் வந்துடக்கூடாது. அது யார் நம்மளை என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை ஆராதனையிட்ட தெய்வம் பார்க்குறாரு. நான் பண்ணுற ஆராதனை என்ன மாற்றணும், நான் பண்ற ஆராதனை என்ன விடுவிக்கணும், நான் பண்ற ஆராதனை மற்றவங்களை விடுவிக்கணும், நான் செய்யற ஆராதனை தேவ பிரசன்னத்தை கொண்டு வரணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல நான் வருவேன். நான் வந்த மட்டும் இருக்க மாட்டேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தல ஒண்ணு, ஆரம்ப சுத்திகரிப்புல நீ ஆசீர்வாதத்தை பெற்றணும். ஆண்டவர் விடுவிக்கிற நேரம், இந்த நேரத்தில் ஆராதனை மற்றவங்களை பார்த்தல்ல, நீ ஜீவனோட தெய்வத்துக்கு முன்பாக நின்று ஆராதிக்கிற. எவ்வளவு பய பக்தியோட உண்மையா இருதயம் உடைஞ்சு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தங்கள் இருதயத்தை, அதாவது வஸ்திரத்தை கிழித்து ஆராதித்தார்கள், துதித்தார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், டே மகன், அவங்க வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க இல்லை, அவங்க இருதயத்தை கிழிக்க சொல்லு. அந்த உதடு மட்டும்தான் எங்கூட சேருது, அவங்க உள்ள என்னிடத்துல சேரலை. ஏதோ மற்ற மனுஷன் பார்க்கறதல்ல, நான் தேவனுக்கு முன்னாடி நிற்கிறேன், என் ராஜாவுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். அவர் என்னோட ஆராதனையை பார்க்கிறார், என்னை வாழ வச்சிருக்கிறார். நேற்று தினந்தவ இன்னைக்கு இல்லை. எத்தனையோ பேர் மறிச்சுட்டான், எத்தனை பேர் இன்னைக்கு வியாதியில கிடக்கிறான்.
ஆஸ்பத்திரி வாசல்ல போய் நின்று பாருங்க, எத்தனை வெளியே எத்தனை பிள்ளைகள் அழுதுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஐயோ என் பையன் துடிக்கிறான், என் பையன் மரிச்சு போயிட்டான், என் பிள்ளை மரிச்சு போயிட்டான், என் கணவர் அங்க பயங்கர பிரச்சனை இருக்கா, அப்படி பரிதாபமா இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட தேவன் அந்த இடத்துல கூட நம்மளை மிதிக்கிறதுக்கு அனுமதிச்சது இல்லையே. ஆண்டவரே என்ன வாழ வச்சிருக்கிறீங்களே, என்னை நடத்துறீங்களப்பா, நான் ஆராதிப்பேன், முழு பலத்தோட ஆராதிப்பேன். என்னை எனக்கு எல்லாவற்றையும் என்ன போஷிக்கிறீங்க, என்னை நடத்துறீங்க, எங்களை காப்பாத்துறீங்க. உம்மை ஆராதிப்பாண்டவரே, உம்மை ஆராதிப்பாண்டவரே, உண்மையா ஆராதிப்பாண்டவரே. அந்த இருதயம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு ஆராதனை வரும், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு துதி வரும். உபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என் மகளே, நான் உன்னை கூப்பிட்டேன், நீ என்ன அசட்டை பண்ணிட்டு நானும் அசட்டை பண்ணுவேன். இதுதான் வசனம், இதுதான் சத்தியம். தெய்வத்தை ஒருபோதும் நம்ம நீர் எப்படி மனநிலைமையில் இருக்கிறையோ அதே மனநிலைமையில் உனக்கு வெளிப்படுவார். வேண்டாம் நமக்கு அப்படி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி பிறக்க வைத்து உள்ளத்திலே மகனாக மகனாக தெரிந்து கொண்டி மறுபடி ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் ஐயா ஆசாரியர்களும் சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு உம்மை உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு சோத்திரமும் கனமும் வல்லமையும் சோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும். அப்பா கையை தட்டி ஆராதிக்க, உண்மையோடு ஆராதிக்க. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஒரு மகிமை, ஒரு மகிமை, மகிமை. ஆண்டவரே, அந்த பிரசன்னத வல்லமை இப்பொழுதே எங்களை ஆண்டு கொள்வதாக, எங்கள் ஆவியை ஆண்டு கொள்வதாக, எங்கள் ஆத்மாவை ஆண்டு கொள்வதாக, எங்கள் சரீரத்தை ஆண்டு கொள்வதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை இறங்கிய 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 எரிவதாக, 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 எரிவதாக. ஓ பரிசுத்த ஆவியானவரே, கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசு. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்கு கடந்து வந்ததானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன்.
வரவேற்கிறேன். சத்திய ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான பூரணத்தையும் ஜெயத்தையும் தந்து எல்லாவற்றிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தெய்வம் நம்மோடு கூட பேசும்படிக்கு அவர் கொடுத்ததான அந்த நித்திய ஜீவனுள்ள அந்த தூதை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனமும் 9வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல ஆவியிலே சேதரபோ. அப்படியே அந்த வார்த்தைக்குள்ளே, அப்படியே அந்த வார்த்தைக்குள்ளே, அப்படியே அந்த வார்த்தைக்குள்ளே, அப்படியே அந்த வார்த்தைக்குள்ளே இந்த வசனம் என் வாழ்க்கையிலே இந்த நேரத்திலே நிறைவேறுவதாக, பலிப்பதாக, என் ஆவியிலே, என் ஆத்துமாவிலே, என் சரீரத்திலே, என் நரம்புகளிலே, ஒவ்வொரு பகுதியிலே இந்த வசனம் ஊடுருவி ஆளுகை செய்வதாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி ஒருவன் மேல் இறங்கும் பொழுது அவன் வேறு மனுஷனாய் மாறுகிறான். தேவன் போன வாரத்திலே நம்மோடு கூட பேசினார். நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது, அதாவது நீங்கள் விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேள்வியை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 12 பேர் மேலையும் எழுப்புகிறார். நீ ஜீவனுள்ள தெய்வத்தை விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாயா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், அப்படி ஒரு உண்டென்றே நான் கேள்விப்படவில்லை. அருமையான தேவ பிள்ளையே, என் அருமையான தேவ ஜனமே, தேவ சத்தத்தை கவனமாய் கேளுங்கள். பரிசுத்த ஆவி உண்டென்று ஒருவன் அறியாமல் இருப்பானானால் அவன் வாழ்க்கையின் நிலவரம் எத்தனை பரிதாபம். ஏனென்றால் அவர் வரும் பொழுதுதான் அவர் சகலவற்றையும் மாற்றுகிறவர். பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் அது சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறது. அதனால்தான் இங்கே சாமுவேலை கொண்டு ஆவியானவர் சவுலுக்கு உரக்க சொல்லுகிறார், சவுலே, உன் மேலே ஆவியானவர் இறங்குவார், உன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அப்படியானால் அந்த மனிதனை எதை நோக்கும்படிக்கு, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படிக்கு, எதன் மேல கவனம் செலுத்தும்படிக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவரை நடத்துகிறார். அப்போ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான் சவுல். ஏனென்றால் இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அப்ப தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனை தேவன் முதல் அவர் என்ன செய்கிறாராம், அவன் மேலே அவருடைய ஆவியை ஊற்றுகிறாராம். வேதத்தை நீங்க கவனமாய் வாசிப்பீர்களானா, சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 20வது வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய என் தாவீதை நான் கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை கண்டுபிடித்த உடனே முதல்ல அவனுக்கு தேவன் எதை கொடுக்க விரும்புகிறார், எதை முக்கியப்படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியே. கவனமா 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 கவனமா.
ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வியில தான் போய் முடியும். உன் வாழ்க்கையில நீ ஜெயத்தை பார்க்க முடியாது. உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியாது. உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உன் வாழ்க்கையில எந்த நன்மையை நீ பார்க்க முடியாது. தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதற்கு பின்பு சொல்லுகிறான், என்னை சுற்றிலும், அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போகிறேன், எனக்கு பின்பாக நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த அபிஷேகம் யார் மேல இருக்குதோ நன்மை அவனை தொடரும். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இருக்கிறாரோ அவன் வாழ்க்கையில நன்மை தொடரும், ஜீவன் தொடரும், கிருபை தொடரும், ஜெயம் தொடரும், ஆசீர்வாதம் தொடரும், சகலமும் ஜெயமாயிருக்கும். பரிசுத்த ஆவி ஒருவனிடத்தில் இல்லாமல் போகுமானால் அவன் வாழ்க்கையில் அந்த இடத்துல நாம் இன்னொரு பகுதி பார்க்கிறோம். நன்மை அவனை தொடர்வதில்லை, தீமையே அவனை தொடர்கிறது. ஏன் நம்ம எடுக்கிற காரியத்தில் ஒரு ஜெயம் இல்லை? ஏன் நம்ம எடுக்கிற காரியத்தில் ஒரு வெற்றி பார்க்க முடியல? ஏன் நம்மளால நம்ம ஒரு வளர்ச்சிக்குள்ள போக முடியல? காரணம், நம்ம மேல மெய்யான அபிஷேகம் இன்னும் இறங்காதனால தான் காரணம். அதனாலதான் நீங்கள் அபிஷேகத்தை குறித்து, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அறிதலை குறித்து நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வருடத்தில் தேவன் உங்கள் மேல் கவனம் செலுத்தி இருக்கிறார். ஏதோ அபிஷேகம் அல்லங்க, கையை தட்டுவது, ஏதோ சும்மா ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசுவது, அது அந்நிய பாஷை தானான்னு தெரியாது, ஆனால் அதை பேசுவது, அல்லது அந்த அந்நிய பாஷைக்கு என்ன வைக்கணும் அதுவும் தெரியாது, அல்லது மற்றவங்க பேசுற அந்நிய பாஷைக்கு என்ன வைக்கணும் அதுவும் தெரியாது. ஏன் இன்னும் அந்நிய பாஷையே பெறாத ஆள் இருக்குது, இன்னும் ஆவியானவரை குறித்து அறியாத ஆள் இருக்குது. நம்ம சபையில முக்கியத்துவமே அதுதான். ஆனா அதைவே இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவரை அறியவில்லை என்றால் நித்திய ஜீவனை அறிய முடியாது. எது பரிசுத்த ஆவி? எது பரிசுத்த ஆவி? ஒருவன் மேல பரிசுத்த ஆவி வந்தால் வேதம் சொல்லுகிறது, அவனை தேவன் வேறே மனிதனாய் மாற்றுகிறார். அவன் மேல அபிஷேகம் வந்ததுங்கிறது அடையாளம், அவன் வேறு மனிதனாய் மாறுகிறார். பழைய பேச்சு இல்ல, பழைய நடக்கை அல்ல, பழைய செயல்கள் அல்ல, அவன் வேறு மனிதன். வேதத்தை வாச்சு பாருங்க. போன வாரத்தில் நாகமானை குறித்து பார்த்தோம். இந்த நாகமான், அவனுக்கு இருந்தது குஷ்டரோகம், அதிலிருந்து அவன் விடுதலை ஆகணும், அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகணும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அவன் கேள்விப்பட்டு எலிசாவை, அதாவது தீர்க்கதரிசியை தேடி வருகிறார். யார் தீர்க்கதரிசி? விடுதலையின் வார்த்தை யார் வைத்திருக்கிறாங்களோ அவன் தான் தீர்க்கதரிசி. உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிற வார்த்தை, உன்னை சாபத்திலிருந்து விடுவிக்கிற வார்த்தை, உன்னை சத்துருவின் பிடியிலிருந்து விடுவிக்கிற வார்த்தை, உன்னை உலகத்திலிருந்து விடுவிக்கிற வார்த்தை, சகல 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 அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து உன்னை விடுவிக்கிற வார்த்தை, உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற வார்த்தை எவன் வாயில் இருக்கிறதோ அவனே தீர்க்கதரிசி. யார் தீர்க்கதரிசி? பிரதர், நான் பார்க்கிறேன், நீங்க வீட்டை கட்ட போறீங்க, தப்பு சொல்லல, என் வாயை கொண்டு அநேகருக்கு சொல்லி இருக்கிறார், செய்தும் இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அப்புறம் அடிஷனல். இதை வாங்கினா இது ஃப்ரீ. அதான் எது? அப்போ இந்த தீர்க்கதரிசியை நாடி வந்ததான நாகமான் அவன் ரதத்திலே அமர்ந்திருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? குஷ்டரோகத்தோட தான் இருக்கிறான், ஆனா ரதத்தில் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அங்கே இவன் வருவதற்கு முன்பதாகவே தேவன் இவனுக்குரிய விடுதலையின் வார்த்தையை தேவன் வைத்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். சத்தமா சத்தமா நல்ல ஆவியிலே ஒரு நிமிஷம் கீழே வரேன், இங்க தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு.
அப்ப நல்லா கவனிங்க. சரி பண்ண ஆங்கிள் சரி பண்ண. அப்போ இவன் எங்க வர்றான்? எலிசாவை தேடி வர்றான். தேடி வர்றதுக்கு முன்னாடியே இவனுக்கு வேண்டிய விடுதலையின் வார்த்தை, இவனை மாற்ற வேண்டிய விடுதலையின் வார்த்தை, இவனை மறுரூபமாக்குற விடுதலையின் வார்த்தை, இவனை ஜெயமுள்ளவனாய் மாற்றுகிற வார்த்தை, இவன் மனதை, இவன் எண்ணங்களை, இவன் சுவாபங்களை, இவன் தோற்றத்தை சகலவற்றையும் மாற்றுகிற வார்த்தையை தேவன் எலிசாவுக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சம்பாராதால கையை தட்டி நல்லா ஆமையிலே ஆமென். என்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதுக்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே, நன்றாய் கவனியுங்கள், சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னாடி சத்தமா 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 சவுல் வர ஒரு நாளைக்கு. அப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்களா? தேவன் சனிக்கிழமையே உனக்கு வர வேண்டிய வார்த்தையை, வர வேண்டிய விடுதலையை, பெற வேண்டிய அற்புதத்தை, பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை, பெற வேண்டிய நன்மையை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளை ஒரு ஆமென். ஒரு நாளைக்கு முன்னாடியே நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிற நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் நம்ம மேல எவ்வளவு அக்கறை வைக்கிறாரு பாருங்க. வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எங்க வராரு? எங்க வராரு? சாமுவேல் இடத்துக்கு வராரு. எங்க வராரு சொல்லுங்க? எங்க வராரு? சாமுவேல் கிட்ட வராரு. சவுல் கிட்ட வரல. சவுல் கிட்ட வரல. இப்போ சவுல் எதை நினைச்சு வர்றான்? அவன் வேற நினைவுல வரான், வேற சிந்தையில வரான். ஆனா என் ஆண்டவர் அவனை குறித்த திட்டத்தை, அது ஏதோ அன்னைக்கு மட்டும் இல்ல, அவன் எதிர்காலத்துக்குண்டான வார்த்தையை, அவன் இந்த பூமிக்குரிய எதிர்காலம் மட்டுமல்ல, நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையை அவன் வர்றதுக்கு முன்னாடி பரலோகம் ஆயத்தப்படுத்துகிறது. பரலோகத்தின் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். நீங்க வந்து வசனத்தை கேட்கும் பொழுது கவனமா கேளுங்க. நான் சொன்னது இங்க என் முகம் பார்க்க வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க? ஆயத்தப்படுத்தி விடுகிறா. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவன் ஜீவி எப்படி இருக்கணும், அவன் எதிர்காலம் எப்படி இருக்கணும், அவனை கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு அருளிவிட்டா. சொன்னது மட்டுமல்ல, நாளை இந்நேரத்துக்கு அந்த மனுஷனை நானே கூப்பிட்டு வருவேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் பல சிந்தையோடு ஒரு மனிதனை உள்ள கொண்டு வரலாம். அவர் சாமுவேலை நம்பி பேசுகிறார். நான் பலமுறை அழுது இருக்கிறேன், ஆண்டவரே நீ நம்பி கொடுக்கிற ஆத்துமாக்களுக்கு நாங்கள் சரியான உத்தரவாதம் பண்ண பயப்படுகிறேன். நான் ரொம்ப சில நேரம் நொந்து இருக்கிறேன். ஒரு நிமிஷம் வேஸ்டா வீணா அழைப்பிட்டா கூட என் இருதயம் உடைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த வாரத்தில் அவங்க ஜெயத்தோட ஓடணுமா? அதற்கேற்ற வார்த்தை, அதற்கேற்ற அபிஷேகம், அதற்கேற்ற பலம், அதற்கேற்ற கிருபை கொடுத்து அனுப்பிச்சிடணும். கொடுக்கணும்னு வச்சுக்கிடுங்க, அந்த குற்றம் நம்ம மேல விழரும். ஏன் சில நேரம் உங்களை நான் ரொம்ப முகமுகமா கடிஞ்சு கொண்டேன் தெரியுமா? ஏன்னா சில நேரம் கடிஞ்சு கொண்டதுக்கே பயம்.
எந்த மனதில் நீங்க எடுப்பீங்களோ, எந்த சிந்தையில எடுப்பீங்களோ, அதனால உடைச்சு நொறுக்கிட்டே எப்படியாவது வாடா, அந்த வார்த்தைக்குள்ள வா. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வார்த்தை தான் உனக்கு செய்யும், இந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையில மாற்றும், இந்த வார்த்தை தான் உன் ஜீவியத்தை மாற்றும், இந்த வார்த்தை தான் உன் குடும்பத்தை மாற்றும், இந்த வார்த்தை தான் உன் எதிர்காலத்தை மாற்றும், இந்த வார்த்தை தான் சகலவற்றையும் மாற்றும். அதனால கவனமா கேளு, கவனமா கேளு, கவனமா கேளு, கவனமா கேளு, கவனமா கேளு, கவனமா கேளு, கவனமா கேளு. அப்போ நல்லா கவனிங்க. வர ஒரு நாளைக்கு முன்னாடி தேவன் அவனுக்குரியதை ஆயத்தம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, யோபாப் வருவதற்கு முன்பதாக அவன் எடுக்க வேண்டிய ஜெயத்தை வர்றதுக்கு முன்னாடியே தேவன் அந்த ஆயுதத்தை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 13வது அதிகாரம் 14 வேகமா வாசிங்களேன். 14 வாசிச்சு பாருங்க. எலிசா மரணத்துக்கு ஏதுவாய் வியாதியாய் கிடந்தார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வருவதற்கு முன்பதாகவே அவன் ஜெயம் எடுக்க வேண்டிய வில்லையும் அன்பையும் என்ற தேவன் அவனுக்கு ஆயத்தப்படுத்தினான். ஒருவேளை எலிசா மரண வியாதியில இருந்தாலும் என்ற தேவன் வியாதியில இருக்கிறான், என் பிள்ளை வர்றான், அதனால வேண்டாம் நாளைக்கு கொடுத்துறான், இவன் பலகீனமா இருக்கிறான், வேண்டாம் நாளானைக்கு கொடுத்துடலான்னு ஆண்டவர் ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்பினாலும் ஆனாலும் வருகிறவனுடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்றவன். அவன் வியாதிப்பட்டாலும் அவன் பலகீனத்தை கூட பார்க்காம அவன் பலகீனத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு வர வேண்டிய வார்த்தையை வைக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பலகீனத்துல நிற்பேன், ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையில உண்மையா இருக்கணும்னு பயப்படுவேன். ஏனென்றா அந்த வார்த்தை கவனமா குட்டுக்கலன்னு அவ்வளவுதான். பாருங்க, வியாதிப்பட்டு கிடக்கிறான், அது எப்படி மரணத்திற்கு எதுவான வியாதி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வியாதியில கிடந்தா ஜெபம் பண்ணுன்னு கூட சொல்றதுக்கு நம்ம யோசிப்போம், ரெஸ்ட் எடுன்னு தான் சொல்லுவோம். ஆண்டவர் எலிசாவை ரெஸ்ட் எடுக்க விடல. எத்தனையோ வேலைகள்ல பலகீனமா இருந்தாலும் எழுந்து போய் பிரசங்கம் பண்ணு, எழுந்து போய் தீர்க்கதரிசனம் சொல்லு, எழுந்து போய் அவனுக்கு ஜெபம் பண்ணு, எழுந்து போய் அவனுக்கு அந்த கட்டை உட, எழுந்து போய் அவன் வியாதியை குணமாக்கு, எழுந்து போ, எழுந்து போ, எழுந்து போ. ஏன்? ஊழியக்காரனுடைய பலகீனமா இருந்தாலும் அவனை தேவன் விடுறதில்லை. ஏன்னா அவர் தான் இங்க பங்கு. இது விசுவாசிகளுக்கு அது புரியாது. விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க, பாஸ்டர் வந்து ஆறுதலா 2 வார்த்தை சொல்லணும், ஆறுதலா சொல்லணும், திட்டக்கூடாது, திட்டக்கூடாது, கடிந்து கொள்ளக்கூடாது, எந்த புத்திமதி சொல்லக்கூடாது, உன் தகப்பனுடைய போதகத்தை மறக்காத, தள்ளிராத. அப்போ ஆண்டவர் எங்க கவனம் செலுத்துறாருன்னு பாருங்க. எலிசாவுடைய மரண வியாதியை கவனம் செலுத்தல, ஏன்னா அவனுடைய ஜெயத்தின் மேல கவனமா இருக்கிற. எலிசாவை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். எத்தனையோ வேலைகளை எங்க இருதயத்தில், என் இருதயத்திற்கு ஒரே எண்ணம், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். பிள்ளை கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா விறகு இருக்குதே, எல்லாம் இருக்குதப்பா, பலி செலுத்துகிற ஆடுங்க, அது கர்த்தர் பார்த்துக்குவார். அப்போ வருவதற்கு முன்பதாகவே தேவன் என்ன பண்றாருன்னா ஆயத்தப்படுத்தி விடுகிறார்.
இன்னைக்கு சொல்றேங்க, நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய ஜெயத்தை, உங்களுக்கு வேண்டிய விடுதலையை, உங்களுக்கு வேண்டிய சுகத்தை, உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, உங்களுக்கு வேண்டிய ஜீவனை, உங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் தேவன் பரிசுத்த ஓய்வு நாளில் உனக்கு வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க தான் அந்த நாளை அசட்டை பண்ணுகிறீர்கள், நீங்கள் தான் அந்த நாளை வீணாக்கி விடுகிறீர்கள், நீங்கள் தான் அந்த நாளை ஏனோதானம் என்று கருதி விடுகிறீர்கள். வருகிறீர்கள் உண்மைதான், ஆனா எந்த மனநிலைமையோட வர்றீங்க, என்ன சிந்தையோட வர்றீங்க, என்ன ஆவியோட வர்றீங்க? முதல்ல சவுல் வந்தான், நியாயம். அவன் வேறு சிந்தையில் வந்தான், நியாயம். ஏனென்றால் அவன் சாமுவேலை முன்ன பின்ன பார்த்ததில்லை, அவன் மேடையை பார்த்ததில்லை, அவன் பலிபீடத்தை பார்த்ததில்லை, அவனுடைய என்ன ஒரு கழுதை. ஆனா நீங்க 1000 தடவை வந்துட்டீங்க. ஆனால் வரும்பொழுது எந்த எண்ணத்துல வர்றீங்க, எந்த நினைவுல வர்றீங்க? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வருகிறீர்களா? விடுதலை ஆகத்தக்கதாக வருகிறீர்களா? தேவன் கொடுக்கிற நன்மையை புசிக்கத்தக்கதாக வருகிறீர்களா? தேவன் அளிக்கிற மன்னாவை அதை பொறுக்கி அதை சாப்பிடத்தக்கதாக வருகிறீர்களா? தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்கிற மனநிலைமையோடு வருகிறீர்களா? அந்த ஆராதனையும் ஆவியோடு செய்ய வருகிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை பயத்தோடும் நடுக்கத்தோடும் கேட்க வருகிறீர்களா? தெய்வத்தை ஆராதிக்கிற கொஞ்ச நேரத்திலாவது உண்மையாய் ஆராதிக்க வேண்டும், உண்மையாய் துதிக்க வேண்டும், உண்மையாய் ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்கிறீர்களா? அப்பொழுது கூட எப்ப முடியும், எப்ப ஓடலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் சிந்தையோடு தானே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். உங்களுக்காக வருவதற்கு முன்பதாக ஆயத்தப்படுத்தின ஆகாரத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள். ஏன் விடுதலை இல்லை? ஏன் வாழ்க்கையில வெற்றி இல்லை? ஏன்? வாங்க வேண்டிய ஆகாரத்தை, வாங்க வேண்டிய விடுதலையை, வாங்க வேண்டிய நன்மையை நீங்க எப்படி வாங்குறீங்க? ஒருவன் வாங்குறவனை உட்கார்ந்து நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அவன் எதிர்பார்க்கிற நன்மை பலிபீடத்தில் வச்சிருக்குது. நீங்க அதை பார்த்துட்டீங்க. பார்த்தவனை சொல்றேன் நான், எப்படி உட்கார்ந்துருப்பீங்க? ஒரு பரபரப்போட உட்கார்ந்துருப்பீங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருப்பீங்க. நமக்கு முன்னாடி கிடைக்காதா? நம்ம பேர் எப்ப கூப்பிடுவாங்க? நம்ம பேர் எப்ப படிப்பாங்க? எப்ப நம்ம கையில் அதை கொடுப்பாங்க? அந்த எதிர்பார்ப்போட உட்கார்ந்துருப்போம். உங்களை பார்த்தா எப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க நீங்களே சொல்லுங்க. உங்க மனநிலைமை நீங்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, பெறத்தக்கதாக உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பவுல் சொல்றார், ஓடுகிறவன் லக்கை அடையத்தக்கதாக ஓட வேண்டும். என்ன மனநிலைமையோட உட்கார்ந்து இருக்கிறோம்? சவுல் வர்றது அதான் ஃபர்ஸ்ட் டைம். அவனுக்கு தெரியாது, சாம்பேலை பத்தி தெரியாது, பரிசுத்த ஆவியை பத்தி தெரியாது, சாம்பேலுடைய மேடையை பத்தி, அந்த பலிபீடத்தை பத்தி தெரியாது, அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பத்தி தெரியாது. அவன் முதல் தடவை ஏனோ தானே வந்தான். ஆனா 2வது முறை சாம்பேலை விட்டு அவன் விலகல. சாம்பேல் செத்து போனா கூட அவனை போய் எழுப்பி தேவ வார்த்தையை கேட்கணும்னு நினைச்சவன் சவுல். சாம்பேல் மரிச்சே போயிட்டான். இவன் போய் குறி சொல்றவன்கிட்ட கேட்கிறான், ஐயோ இவளே குறி சொல்றவதா, என் சாமுவேலை எழுப்பி கொடு, எனக்கு எனக்கு நன்மையை தருகிற வார்த்தை அவரிடத்துல தான் உண்டு, அவரை எழுப்பு. இவள் எழுப்பின பொழுது வருகிறார். சாம்பேல் வந்து சொல்லுகிறார், உனக்கு என்ன வார்த்தை வேணும்? அங்கே வந்தவள் மரித்த பின்பும் தீர்க்கதரிசனம் சொன்னேன், முதல் தீர்க்கதரிசி சொல்றார், இன்றைக்கு என்னோட நீ பரதேசியில் இருப்பாய். எந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் மேலே தன்னுக்கு உண்டான ஜெயத்தின் வார்த்தையை தேடினாங்கன்னு பாருங்க. வார்த்தையை தேவ மனுஷங்கிட்ட தேட சொன்னா, தேவ மனுஷங்கிட்ட நீங்க எதை தேடுறீங்க? ஒரு தீர்க்கதரிசி கிட்ட வார்த்தையை தேட சொன்னா எதை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? என் ஜனங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார். நன்மையான பிள்ளைகளை,
இருதயத்தில் ஒரு பெரிய வழியோடு நான் இந்த வார்த்தையை பேசுகிறேன். இருதயத்தில் ரொம்ப வழியோடு தான் இந்த வார்த்தையை பேசுகிறேன். ஏதோ உங்க முன்னாடி ஏதோ சும்மா ஏதோ சத்தமிடுகிற வெண்கலத்தை போல் அல்ல. ஆகாயத்தில் சிலம்பம் பண்றவனாய் தேவன் என்னை அபிஷேகிக்கல, குறிவா தடிக்கு அபிஷேகிச்சிருக்கிறார். அவருக்கு மகிமை. அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் வர்ற ஒரு நாளைக்கு முன்னாடி இவனுக்குள்ளான காரியத்தை பரலோகம் ஆயத்தப்படுத்தினது. நம்ம நினைக்கிறோம் இதை எங்கே பெறலாம்? நீ சாம்பல் இருக்கிற இடத்துல, தேவன் வச்சிருக்கிற அந்த ஜப வீட்டுல, தேவன் வச்சிருக்கிற இடத்துல தான் அது உனக்கு கிடைக்கும். உன் வீட்டிலேயே இருந்தா அது கிடைக்காது உனக்கு. நாளை இந்நேரம்னு சொல்லிட்டார், ஒரு நாளை குறிச்சார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 6 நாள் அது உங்களுக்கு, 7ஆம் நாள் எனக்கு. ஒரு நாளை குறித்தார், அந்த நாள் எனக்குரியது. அந்த நாள்ல கூட நம்ம என்னதான் பண்ணுவோம்? இருக்கிறது 3 மணி நேரம் ப்ரேயர், 4 மணி நேரம் ப்ரேயர். இப்போ குறைஞ்சு போச்சு. அந்த நாளில் கூட வர்றது எத்தனை மணிக்கு தான்? 7:30 மணி, 7 மணி, லேட்டாக தான் உள்ள வர்றது. அப்படித்தான் வந்துட்டீங்க. லேட்டாக பரவாயில்ல, லேட் ஆயிடுச்சு. அந்த கொஞ்ச நேரமாக ஆண்டோடைய வார்த்தையை வாங்கிடணுமே, பிடிச்சுக்கணுமே, அந்த அபிஷேகத்தை பிடிச்சிடணுமே, அந்த 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 கிருபையை பிடிச்சுக்கிடணுமே. இந்த வாரத்தில் வர வேண்டிய நன்மை இதெல்லாம் தடையாக இருக்குது, அந்த தடையை உடைச்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும். யாக்கோப்பு தேவ பாதத்தை பிடிச்சான், ஆசீர்வதிக்காம விட மாட்டேன் நான். ஒரு ஸ்திரீ தேவனுடைய பாதத்தை பிடிக்கிறது மட்டும் இல்லை, அந்த உடைச்சு தைலத்தை உடைச்சு அதை ஊற்றி அவர் கண்ணீராலே அவர் பாதத்தை கழுவி எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஆராதிக்கிறது பிதாவே, அவர் என்ன தொட்டில வச்சு தூங்க வைக்க பாருங்களா? நீங்க தேவனை அறிய வேண்டிய அளவுக்கு அறியல. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்க எண்ணங்களை சல்லட போட்டுருவாரு, உங்க நினைவுகளை தராசுல நிறுத்துவாரு. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நான் உன்னை தராசுல நிறுத்தி உன்னை குறைவுள்ளவனாய் கண்டேன். எத்தனையோ முறை அப்பாட்ட நான் அழுது ஜெபிச்ச வார்த்தையில் இது ஒன்று. ஆண்டவரே, என்றைக்குமே உங்க வாயிலிருந்து என்ன குறைவுள்ளவன்னு சொல்ற அளவுக்கு என்ன வைக்காதீங்க. அந்த குறைவை நிறைவாக்க நீங்க இருக்கிறீங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். என் குறைவுகளை ஒழிய பண்ணுகிற உடைய மகிமை பிரசனம், உடைய வார்த்தை, உடைய அபிஷேகம், உடைய மகிமை உங்க பாதை இருக்கியா? எங்க குறைபட்டாலும் தேவன் முன்பு வந்து கிரியை செய்கிறவன். காண ஒரு கல்யாணத்துல குறைபட்டுச்சு, அவர் வார்த்தை வெளிப்படுத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அங்க எங்க எங்க குறைவதோ அதை நிறைவாக்க தேவன் இருக்கிறார். அப்ப எப்படி நம்ம வர்றோம், மனநிலைமையோட வர்றோம்? நீங்க வர்றதுக்கு முன்னாடியே தெய்வம் ஆயத்தப்படுத்தி வச்சிடறாரு. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆயத்தப்படுத்தி வைத்திடறாரு. அதை நம்ம எப்படி பெறோம்? சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னாடியே தேவன் அவனுக்குரிய வார்த்தையும் அவனுக்குரிய அபிஷேக தைலத்தையும் ஆயத்தப்படுத்தினார். வேதம் சொல்லுது, தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ண போகும் பொழுது சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றார், சாமுவேல், ஆண்டவரே உன் தைல கொம்பை எடுத்துட்டு ஆண்டவரே அந்த தைலத்தால நிரப்பிட்டு ஆண்டவரே போ, பெத்லகேமுக்கு போ, ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்க நான் ஒருத்தனை சொல்லுவேன், அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. உங்களை அபிஷேகத்துல நிரப்புறதுக்கு ஆண்டவர் யாரை விட மாட்டேங்கிறாரு? நீ சரியான தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனா இருந்தா
நீ சரியான இன்னைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் நினைச்சிட்டார்னா என்ன தூங்க விட மாட்டாரு. எங்க கண்களுக்கு நித்திரை வர விட மாட்டாரு. என் பிள்ளை நீ அபிஷேகிக்கணும், என் பிள்ளைக்கு இந்த விடுதலை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இந்த ஜெயத்தை கொடுக்கணும். ஐயோ இந்த வாரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் அவ அகப்பற்ற கூடாது. அந்த மறைவான கண்ணியை நான் உடைக்கணும். ஆயத்தப்படுத்துவார் அந்த அபிஷேக தைலத்தை. நம்ம எப்படி உட்கார்ந்திருப்போம்? நம்ம எண்ணங்கள் இந்த சிந்தை இங்க இருக்காது. அப்ப வேதம் சொல்லுது, நீ வர்றதுக்கு முன்னாடி உனக்கு வேண்டிய அபிஷேகத்தை மட்டும் இல்லை, உனக்கு வேண்டிய அபிஷேகத்தின் அளவை கூட பரலோகம் தீர்மானிக்குது. சவுலுக்கு வருகிற ஒரு நாளைக்கு முன்னாடி தைல கொப்பையில நிரப்ப சொன்னார். தாவீதை அவனை அபிஷேகத்துக்கு முன்னாடி தைல கொம்பை நிரப்ப சொன்னார். அப்போஸ்தலர்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பதாக அளவில்லாமல் உன்னதத்தின் ஆவியை தேவன் ஆயத்தப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நீ வர்றதுக்கு முன்னாடி உனக்கு வேண்டியது இன்னதென்பதை அறிந்து அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, அந்த விடுதலை வாங்கத்தக்கதாக, அந்த ஜெயத்தை பெறத்தக்கதாக, அந்த நன்மையை அனுபவிக்கத்தக்கதாக, அந்த அபிஷேகத்தை ருசிக்கத்தக்கதான ஆயத்தம் இடத்தில் உண்டா. ஒரே பர்வதத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் மோசே. இவன் வழக்கம் போல ஆட்டை மேய்த்தான். ஆனால் தேவனோ ஒரு நாள் முட்செடி நடுவில் வந்து இறங்கி எறிந்தார். இவன் அந்த அற்புத காட்சியை கண்டான். ஏன் அற்புதம்? முட்செடி அக்கினியில எரிவது அற்புதமா? ஏனென்றால் வனாந்தரத்தில் முள் எறிவது என்பது சாதாரண விஷயம். ஏன்னா அங்க அடிக்கிற வெயிலுக்கு எரியும். டூர் போனா குரங்கணிங்கிற ஒரு மலைக்கு எத்தனை பேர் சொத்து போனா, அது போல ஒரு மலையில தீப்பிடிக்கிற சாதாரண விஷயம் இல்லை. எது அற்புதம்? அது எரிந்தும் வெந்து போகல. அழிவுக்குரியவன் அழியாமையை தரித்துக் கொள்ளுகிற அக்கினி, சாவுக்குரியவன் சாகாமை அறிந்து கொள்ளுகிற அக்கினி, நியாய தீர்ப்புக்குரியவன் விடுதலையாக்குகிற அக்கினி, தீமைக்குரியவன் நன்மைக்குரியவனாய் மாற்றுகிற அக்கினி, சாபத்துக்குரியவன் ஆசீர்வதிக்கிற அக்கினி. அதுதானே அற்புதம். அந்த அற்புத காட்சியை காண மோசே நெருங்கின பொழுது ஆண்டவர் மோசே என்ன தெரியுமா பண்ணார்? அவனை ஆயத்தப்படுத்தினார். மோசே இங்க கிட்டி வராதே, இங்க கிட்டி சேராதே, உன் பாத ரட்சையின் வாரை கவிழ்த்து போடு, ஏனென்றால் நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்றார். ஆண்டவரே இறங்கி ஒரு மனுஷனுக்காக காத்திருப்பாருன்னா நீங்களும் நானும் எந்த அளவுக்கு அவருக்கு முன்னாடி காத்திருக்கணும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நமக்கு நன்மை செய்யும்படி, நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் உங்களுக்கு காத்திருக்கிறார். அப்ப அவர் காத்திருக்கிற பொழுது அவருக்கு முன்னாடி நம்ம காத்திருக்க வேண்டாமா? நம்ம என்ன தெரியுமா, ஆறுமுறை ஆராதிக்கிறது என்ன பிரதர், ஆறுமுறை ஆராதிக்கிறது, அதே சர்ச்சி, அதே பாஸ்டர், அதே சாம்பல் தான். செத்து போனால் எழுப்புனானே. சவுல் கிட்ட எனக்கு நிறைய பிடிச்ச, தாவீது கிட்ட இல்லாத நல்ல விஷயம் கூட சவுல் கிட்ட இருந்தது. ஆமா, அவன் சாம்பல் மரிச்சு போனா கூட அவன் மரிச்சாலும் எனக்கு வார்த்தை தருவாங்கிற அந்த விசுவாசம் சாம்பலை குறித்து சவுலுக்கு இருந்தது பாருங்க. இன்னைக்கு ஜனங்கள்லாம் வித்தியாசமாயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர்கள் எழும்பிட்டாங்க அல்லவா? இவங்களுக்கு ஏற்ற வார்த்தை வரணும், அப்படிப்பட்ட ஊழியக்காரனை தேடு, அப்படிப்பட்ட பாஸ்டர் தேடு. என்ன நண்ப பிள்ளைகளை, ஒன்னே ஒன்று நினைச்சுக்கிடுங்க, நம்ம நினைவு வேற,
தேவனுடைய நினைவு வேற. இவனுக்காக தெய்வம் ஆயத்தப்படுத்தி வச்சு காத்திருக்கிறார். அவர் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார். அந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ வருதோ அன்னைக்கு நீ விடுதலை ஆயிடுவேன். எனக்கு வேண்டிய விடுதலையை, இந்த வாரத்துக்குண்டான ஜெயத்தை, இந்த வாரத்துக்குண்டான அற்புதத்தை, இந்த வாரத்துக்குண்டான நன்மையை என்ற தேவன் எனக்கு வச்சிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வந்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து கேட்கிற விதமே வேறையா இருக்கும். பெற்றுக்கொள்ளாம போக மாட்டீங்க. ஆமா. அப்போ நல்லா கவனிங்க. இவன் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இவன் வாழ்க்கையை மாற்றுகிற அபிஷேக தைலத்தை தேவன் சாமுவேலுக்கு ஆயத்தப்படுத்த சொன்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சத்தமா சொல்லுங்க. இப்படியே இருங்க. நல்லா கவனிங்க. ஆதலால இந்த நாகமான் வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஏற்ற விடுதலை என்ற வார்த்தையே, அவனுக்கு ஏற்ற விடுதலை என்ற அபிஷேகத்தை தேவன் தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப இவன் வந்து நிக்கிறான். போன வாரம் தானே பேசினாங்க. இவன் வந்து நிக்கிறான். இப்போ எலிசா என்ன சொல்றார்? வேகமா. அப்படியே நாகமான் குதிரைகளோடு தன் ரதங்களோடு வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். வாசப்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நல்ல கவனிங்க, இவன் போய் என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. இவன் போய் நான் குஷ்டரோகமா வர்றேன், எனக்கு அற்புதம் செய்யுன்னு சொல்லவே இல்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் பிரச்சனையை சொல்லி அறிகிறவர் அல்ல. உன் போராட்டத்தை சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அறிகிறவர் அல்ல. நீ சொன்னாதான் அவருக்கு தெரியுங்கிறது இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் தெய்வம் அறிவார். நீ வர்றதுக்கு முன்னாடியே தேவன் அதற்குண்டான வார்த்தையே. அல்லேலூயா. அப்போ இவன் வர்றதுக்கு உடனே எலிசா ஆள் அனுப்பி, போ அவனை யோர்தான்ல 7 முறை முழுக சொல். எத்தனை தடவை முழுகணும்? 7 முறை முழுக வேண்டும். அதனால இன்னைக்கு 7 சுவாபங்களும் 7 விதமான முழுகி எழுந்திருக்குதலும் பார்ப்போம். நேரம் இருந்தா பார்ப்போம். 7 தடவை முழுக சொன்னால் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு சுவாபம் அவனை விட்டு நீங்கிட்டு. அது என்னன்னு சுவாபம்னு பார்த்துடுவோம். ஆனா தேவனுடைய வார்த்தை வருது. இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தை வருது. இவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. எதுல உட்கார்ந்து இருக்கிறான்? தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கிறான்? சொல்லுவோம். இங்க வந்துருச்சுல்ல. இதுவரை என்ன வந்தது அதை மட்டும் சொல்லு. தேவனுடைய விடுதலையின் வார்த்தை வருது. ஆனா இந்த நாகமான் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? புறப்படுறதுலே குறி. எதுலதான் குறி? நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நம்மால ரதத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா என்ன வார்த்தை வருது? அவன் வாழ்க்கையை மாத்திர வார்த்தை. ஆனா இவன் எதுல உட்கார்ந்து இருக்கிறான்? பக்கத்துல கையை பிடிச்சோங்க. தேவனுடைய விடுதலை வார்த்தை வரும் பொழுது நீங்கள் எதிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? இவன் 7 சுவாபத்தில் உட்கார்ந்து இருந்தான். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது 7 சுவாபத்தில் உட்கார்ந்து இருந்தான். இவன் ரதத்தில் உட்கார்ந்து இருந்தான். தேவன் வரும் பொழுது
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகை எங்க உட்கார்ந்து இருந்தான்? காட்டத்தி மரத்துல உட்கார்ந்து இருந்தான். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது இவன் எங்க உட்கார்ந்து இருந்தான்? காட்டத்தி மரத்துல உட்கார்ந்து இருந்தான். இந்த நாகமான் எங்க உட்கார்ந்து இருந்தான்? தேவனுடைய வார்த்தை வரும்போது ஒருத்தன் கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தான். நான் இன்னைக்கு கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது, விடுதலையின் வார்த்தை வரும் பொழுது, ஜெயத்தின் வார்த்தை வரும் பொழுது நீங்கள் எதிலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? ஒரு கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணினேன். அப்பொழுது அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைத்தேன். 11 மணிக்கு பிரசங்கத்தை தொடங்கி 11:15 பிரசங்கத்தை தொடங்கி 12 மணி 3/4 மணி நேரம் நான் பேசின பிரசங்கத்தில் ரொம்ப குறைவான நேரம். பேசி முடிச்சோன்னு ஒருத்தன் அங்கே பெரிய சண்டை. நம்மால் போய் அங்கே போராடிட்டு கிடக்கிறாரு. பிரதர் இருங்க, சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு. நான் போய் கேட்டேன், முடிச்சுட்டு போய் கேட்டேன், என்ன பிரச்சனை? மணி 12 ஆகுது, இன்னும் நீங்கள் சாப்பாடு போடலைன்னு. நான் சொன்ன, பிள்ளைய வாழ்த்த வந்தையா சாப்பிட்றதுக்கு வந்தையா? இது ஹோட்டல் கிடையாது. ஹோட்டல்லையே நமக்கு 12 மணிக்கு சாப்பாடு கிடையாது, மீல்ஸ் கிடைக்காது, பழைய புரோட்டா கிடைக்கும். சாப்பிடுவியா? 12 மணிக்கு ஹோட்டல் கடையிலே சாப்பாடு இல்லை. நான் கேட்குறேன், உன் வீட்டில் நீ 12 மணிக்கு தான் சாப்பிடுவீங்க? எனக்கு டைம் இல்லை. டைம் இல்லைன்னா போயிட்டாரு. அவர் தாய் மாமனா, நீ தாய் மாமனா இருந்தானே பேய் மாமனா இருந்தானே? தேவ சமூகத்தில் எவனா இருந்தாலும் தாழ்த்தித்தானாக வேண்டும். தேவனுக்கு முன்பாக எப்பேற்பட்டுடைய முழங்காலும் முடங்கத்தான் வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நீ பெரிய மந்திரியா இருந்தாலும் ரதத்துல உட்கார்ந்தா கிருபை கிடையாது, ரதத்துல உட்கார்ந்தா விடுதலை கிடையாது, ரதத்துல உட்கார்ந்தவனுக்கு மறுபம் கிடையாது, ரதத்துல உட்கார்ந்தவனுக்கு ஜெயம் கிடையாது. நீ இறங்கி வந்துதாகணும். இறங்காம விடுதலை இல்லை. அந்த ஓடியே போனா. உடனே போய் நம்மளுக்கு கெஞ்சினாங்க, ஏய் விடு, அனுப்பவனே. இப்ப நம்மளுக்கு பிரச்சனை. ஆண்டவரே, பிப்ரவரி 13ஆம் தேதி என்ன நடக்க போகுதோ? இவரவே பிரசங்கம் பண்றதுக்கு போட்டோமே. இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு அங்கே சிந்தை இருக்கு. வேற சொல்றேன்னா, ஐயோ எப்படி பிரசங்கம் பண்ண போறாரோ? கவனிங்கள், பயப்படாதீர்கள். நடத்துகிற ஆவியானவராக இருந்தால் சூப்பரா நடத்தி முடிப்பார். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது இவன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? கொஞ்சம் எனக்கு சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு வர காது கேட்கறது இல்லை. நீங்க மெதுவா பேசுறீங்களா இல்ல எனக்கு காது கேட்கலையான்னு தெரியல. இவன் எங்க உட்கார்ந்து இருந்தான்? அது எப்படி சொல்லுவீங்க? அவன் எதில் உட்கார்ந்துருந்தான்? எப்படி உட்கார்ந்துருந்தான்? எதில் உட்கார்ந்துருந்தான்? எதில் உட்கார்ந்துருந்தான்? அவன் எதில் உட்கார்ந்துருந்தான்? தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது இல்லை, நீங்க சத்தமா சொன்னீங்களா? எனக்கு காது கேட்கலையோ? அவன் எதில் உட்கார்ந்துருந்தான்? சத்தமா சொல்லுங்க, அவன் எதில் உட்கார்ந்துருந்தான்? அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை நம்மளை மறுபமாக்கிற, நம்முடைய விடுதலை ஆக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வார்த்தை வரும் பொழுது நீ ரதத்துல உட்கார்ந்தீங்கன்னா விடுதலை இல்லை. இந்த ரதம் எதை தெரியுமா குறிக்குது? பெருமாள். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பெருமை என்கிற எண்ணத்தோட உட்கார்ந்து இருந்தா, எனக்கு தெரியும் எனக்கு என்ன சொல்றது, இது என்ன அப்படின்னு பெருமையோட உட்கார்ந்து இருந்தா, இந்த விடுதலையின் வார்த்தை வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வராது, நியாய தீர்ப்பு கொண்டு வரும். என் அன்பு பிள்ளைகளை, நான் விசுவாசியா இருந்த நாட்கள்ல நிறைய சபைகளுக்கு ஓடி இருக்கிறேன். எனக்கு தெரியாது இது சபை, ஏன்னா நான் எதிர்பார்க்கிற வார்த்தை கிடைக்காதனால எத்தனையோ சபைக்கு போயிருக்கேன். இந்த சபை பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல.
நீங்கள் அப்படி போயிடாதீங்க. நான் அறியாத காலத்தில் அப்படி போனேன். ஏன்னா என் நிலைமை அப்படி. நான் போய் தேர எனக்கு விடுதலை வார்த்தை கிடைக்கல. ஒரு சின்ன சபை, அங்கே போய் உட்கார்ந்தோடனே அந்த பாஸ்டர் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாரு. ஆனால் நின்று முதல் வார்த்தை பேசினார் பாருங்க, என் இருதயத்தை கிழிச்சிருச்சு. ஆண்டவரே, ஒட்டஞ்சு நொறுங்கி ஒப்பு கொடுத்தேன். அப்போ நீங்க அந்த வார்த்தையை தேட ஆரம்பிச்சீங்கன்னா தான் அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். இவன் ரதத்தில் உட்கார்ந்து கேட்டபடியினால அந்த வார்த்தை இவனுக்கு புரியல. சொல்லுங்க, அந்த விடுதலையின் வார்த்தையினுடைய மகிமை இவனுக்கு புரியல. அந்த விடுதலையின் வார்த்தையினுடைய வல்லமை புரியல. அந்த விடுதலையின் வார்த்தையினுடைய மேன்மை புரியல. அந்த வார்த்தை வாழ்க்கையில என்னத்தை செய்யுங்கிற ஆளை இவனுக்கு தெரியல. ஏன்னா இவன் ரதத்தில் உட்கார்ந்து கேட்டான். இப்பவும் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு மனநிலைமையில ஏதோ ஒரு சிந்தையில உட்கார்ந்து நீங்கள் கேட்பீர்களானால் இந்த வார்த்தை உங்களுக்கு புரியாது. இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்கு புரியாது. இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில என்ன செய்யும், இந்த வார்த்தை உங்க குடும்பத்துல என்ன செய்யும், இந்த வார்த்தை உங்க பிசினஸ்ல என்ன செய்யும், இந்த வார்த்தை உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், இந்த வார்த்தை உன்னை எடுக்கிற காரியத்துல என்ன செய்யும், இந்த வார்த்தை நித்திய காலமா உன்னை எப்படி நடத்துங்கிற அந்த வல்லமை, அந்த மகிமை, அந்த மேன்மை உனக்கு புரியாது. இவன் சொல்றான், யோர்தானிலே போய் 7 முறை முழுகு. இவன் சொல்றான், எங்க ஊர்ல இதை விட தண்ணி இருக்குது. அந்த வார்த்தை புரியல. அந்த வார்த்தை, விடுதலையின் வார்த்தை புரியல. ஏன் இவன் உட்கார்ந்து கேட்கிறான்? எதுல? என்னைக்கு ஒன்று சொல்றேன் பார்த்துக்கிடுங்க, தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம எப்படி கேட்கணும் தெரியுமா? நம்மை தாழ்த்தி கேட்கணும். ஏசாயா 1வது அதிகாரம் 10 வாசி, 14 வாசிக்கு நேரம் இல்லை. உங்கள் மாத பிறப்புகளையோ உங்கள் பண்டிகைகளையோ என் ஆத்துமா வெறுக்கிறது. என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அது எனக்கு வருத்தமா இருக்குது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அதை சுமந்து நான் இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், நீங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் மிகுதியாய் ஜெபித்தாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்களை கழுவி சுத்திகரிங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பே, உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, என் கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட்டு, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, பெற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோ வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேன் இருந்தாலும் அதை நான் வெண்பஞ்சை போல மாற்றுவேன் சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் இந்த வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பான். கைகளை தட்டி அதை மட்டும் வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், என்னதுங்க? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எப்படிங்க? செவி கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்? மனம் பொருந்தி. அது என்ன மனம் பொருந்தி? மனம் பொருந்தின்னு என்னது? எனக்கு புரியல. மனம் பொருந்தின்னு என்ன? இந்த மனம் கொத்தி பரவிம்பாங்களா, அதுவா? மனம் பொருந்தின்னு என்ன? பிரசங்க கேட்கும் பொழுதே நீ எப்படி கேட்கணும்? மனம் எதுக்கு பொருந்தணும்? எப்படி அந்த வார்த்தைக்கு பொருந்தணும்? எப்படி எப்படி பொருந்தணும் சொல்லுங்க, எனக்கு புரியல. நீங்க இதில் விளக்குனா தான் உங்களுக்கு புரியும். மனம் பொருந்தின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உள்ள வாங்கிக்கிறதா? ஆண்டவர் வார்த்தை கடினமா வந்தாலும் சரி, தாழ்த்தி, அப்பா நான் என்ன சரி பண்ணிக்கிறேன், நான் என்ன மாத்திக்கிறேன், நீங்க சொன்ன வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், என்ன தாழ்த்துறேன், இந்த மனநிலைமையோட கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தேவன் சும்மா இல்ல, தேசத்திற்கு அத்தனை நன்மையும் மேல வந்து குமி பண்ண
குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? நீங்க செய்யற பிசினஸ்ல ஆசீர்வாதம் வேணுமா? நீங்க கையிட்டு செய்யற வேலையில் ஆசீர்வாதம் வேணுமா? நீங்க எடுக்கிற காரியத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? தேவனுடைய வார்த்தையை மனம் பொருந்தி நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இந்த தேசத்துல எதெல்லாம் நன்மையா தேவன் வச்சிருக்கிறாரோ அப்பனா அர்த்தம் ஒரு தீமை கூட நீ புசிப்பதில்லை, உன் பக்கத்துல கூட வர்றதில்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்காம தான் மூல வியாதியில பாதிச்சாரு. நல்ல கவனி, வேதம் சொல்லுது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். அடுத்த வார்த்தை நான் வாசிக்கிற கஷ்டமா இருக்குது. இல்லாவிடில், அது வார்த்தை வேற வருது, வேண்டாம், உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல. அப்போ தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றணும், என் மேல அந்த அபிஷேகம் இறங்கணும்னா முதல் காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க மனதில் இருக்கிற அந்த மேட்டுமையான எண்ணத்தை விட்டு இறங்கு. இதான் முதல் மொழி எந்திரிக்கிறது. இந்த மேட்டுமையான எண்ணத்துக்கு சாகரேன். ஜலத்துல மூழ்கி எந்திருக்கிறது எதை குறிக்குது? யோவான் 3:3-5 எதை குறிக்குது? பாவத்துக்கு மரிக்கிறத குறிக்குது. ரோமர் 6:6 சொல்லுது பழைய மனுஷனாகிய பாவ மனுஷன் மரிக்கிறதுக்கு குறிக்குது. அப்போ இந்த ஜலத்தில் அவன் ஒரு தடவை முழுகும் பொழுது அவன் ஒவ்வொரு பாவத்துக்கும், அதாவது அவனுக்குள் இருந்த 7 பாவத்துக்கு அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மறுரூபத்தின் அபிஷேகம் அவன் மேல் கடந்து வந்து அவனை மாற்றி, அவனுடைய எல்லா காரியத்தை மாற்றி அவனை ஜெயத்துக்குள்ள நடத்தினது. ஆமென். அப்போ ஒவ்வொரு வார்த்தை வரும்பொழுது நீங்க எப்படி எந்திரிக்கணும்? முழுகி எந்திரிக்கணும். அம்மா, இயேசுவே முழுகி எழுந்திருந்தாருங்க. இயேசுவே யோர்தான்ல முழுகி எழுந்தா, அவரே முழுகி எழுந்திருப்பார். ஆனால் பரிசுத்த ஆவியில் இந்த பூமியில உண்டான என்ற தெய்வம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, அவரே யோர்தான்ல முழுகி எழுந்திருப்பாரானால் நீங்களும் நானும் 7 தடவை அல்ல, 7000 தடவை அல்ல, 7 எத்தனையோ லட்சம் தடவை ஒவ்வொரு நாளும் மூழ்கி எழுந்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாகிறவனே நீ இன்னும் பரிசுத்தமாக. மூழ்கி எழுந்திருக்கணும். இவன் நினைக்கிறான் நான் எதுக்கு முழுகணும், எங்க ஊர்ல இதை விட பெரிய தண்ணி இருக்குது. எங்க ஊர்ல, உங்க ஊர்ல இருக்கிற தண்ணி உன்னை மாற்றாதியா, அது திரும்ப உனக்கு தாகத்தை உண்டாக்கும். தண்ணியை குறித்ததான எது நல்லது கெட்டது என்று அறிவில்லாத அளவுக்கு இவன் சிந்தை மனம் கட்டப்பட்டிருந்தது. அதனால தான் சொல்றான், இந்த தண்ணியை காட்டிலும் எங்க ஊர் தண்ணி நல்ல தண்ணி. எங்க ஊர் தண்ணி நல்ல தண்ணி. அருமையான தேவ பிள்ளைகளே, இவனுடைய 7 விதமான சுவாபத்தை ரொம்ப கவனமா இன்னைக்கு பார்க்கணும். இவன் 7 தடவை முழுக சொன்னாருன்னா இவனுக்குள் காணப்பட்ட 7 சுவாபங்கள் தான் காணணும். இவனை இறங்க விடாத 7 சுவாபங்கள், இவனை தேவனுடைய வார்த்தைக்கு மனம் பொருந்து விடாத 7 சுவாபங்கள். அதனால்தான் ஒரு ஆவிக்குரியவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய வார்த்தை வாங்குறவன் எப்படி தெரியுமா? குணப்படும்படிக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்.
நம்முடைய வாழ்க்கை உயிரடையும்படிக்கு வார்த்தையை கேட்கணும். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னார், எசேக்கியேலே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? உமக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த எலும்புகளுக்கு நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, என் வார்த்தையை கேட்க சொல்லு, நான் அவர்களை உயிர்ப்பிக்கிறேன். இந்த எலும்புகள் எதை கேட்கணும்? என் வார்த்தையை கேட்க சொல்லு. வார்த்தையை கேட்டுட்டான்னு வச்சுக்குவேன், அவன் வாழ்க்கையில மறிச்சு போய் கிடந்தாலும், உலர்ந்து போய் கிடந்தாலும், ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொன்றாக உருவாக்கி அவைகளை மகிமையாய் நிறுத்துவேன். என் வார்த்தை அதை செஞ்சு முடிக்கும். என் வார்த்தை அதை நிறைவேற்றி முடிக்கும். என் வார்த்தை சகலவற்றையும் உயிர்ப்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதியே. 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 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன், அவன் வீட்டிலே அந்த வியாதியில அவன் பயங்கர வியாதனைப்பட்டு கிடக்கிறான். இவன் வந்து 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே, சற்று நான் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்கள். என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு ஒரு அதிபதி நான், ஒருத்தனை வாவென்றால் வருவான், போவென்றால் போவான், உட்கார் என்றால் உட்காருவான். ஆனா என் அதிகாரம் என் வேலைக்காரனுடைய, என் வாயின் வார்த்தை என் வேலைக்காரனுடைய வேதனையை மாற்றாது, அவன் நிலவரத்தை மாற்றாது, அவன் பிரச்சனையை மாற்றாது. ஆனா உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என் வேலைக்காரனை மாற்றும், அவனை உயிர்ப்பிக்கும், அவனை வாழ வைக்கும், அவன் நிலைமையை மாற்ற. ஆண்டவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்டதான விசுவாசத்தை நான் காணல. அந்த வார்த்தையை எப்படி பிடிக்கிறான் பாருங்க. அவன் அங்க தாழ்த்திட்டா, மனம் பொருந்திட்டா, ஏன் அதிகாரம் ஒண்ணும் செய்யாது, ஆனா உங்க வார்த்தை எல்லாத்தையும் செய்யும். இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய பேருக்கு சில வியாதி மாறல? ஏன் தெரியுமா சில பேருக்கு பிரச்சனை மாறல? நீங்க ஆசாவுடைய வார்த்தையை காரியங்களை கவனிச்சீங்கன்னா, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அவன் என்ன பண்ணான் தெரியுமா, மனுஷ வார்த்தைக்கே செவி கொடுக்க அவன் வியாதி அவனுக்கு உக்கரகம் ஆயிற்றுன்னு வேதம் சொல்லுது. என்னுடைய பழக்கம் என்ன தெரியுமா, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வலியோ சரீரத்தை ஒரு சின்ன சிம்ட் அப்படி வந்துட்டா கூட நான் பட்டுன்னு அவருடைய வார்த்தையில் உட்கார்ந்துருவேன். ஆமா, அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார். அப்படி உட்கார்ந்து ஒரு வசனத்தை படிச்சு அந்த வசனத்துல நின்றுவேன். ஓ பிரைஸ் தி லார்ட். நான் ரொம்ப சரீரத்துக்காக நான் போராடுறது இல்லை, என் சுகத்தை அவர் விரும்புறாரு. நீ வார்த்தையை கேட்டாலே சுகையா, நீங்க ஒன்றும் வேண்டாம். இப்போ உங்களுக்கு யாராவது வியாதியில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனையை தேவன் அதிகரிச்சுட்டே போறாருன்னா நீ எங்கோ தெய்வத்துடைய வார்த்தையை தள்ளிக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். தேவ வார்த்தையை நீ தள்ளுறதுனால உன் வியாதி உனக்கு உக்கரகமாயிட்டே இருக்குது, உன்னை விட்டு நீங்க மாட்டேங்குது, உன் சரீரத்தை விட்டு நீங்க மாட்டேங்குது, உன் மனதை விட்டு நீங்க மாட்டேங்குது, உன் குடும்பத்தை விட்டு நீங்க மாட்டேங்குது, உன் வீட்டை விட்டு நீங்க மாட்டேங்குது. ஆனா அதே வார்த்தையை உள்ள கொண்டு வந்து வச்சு கிரியை செஞ்சு பாரு, அது எத்தனைய மறித்தே போனாலும் தபித்தாலே எழுந்திரு. சாக போகிறேன் நாங்க. எலியாவின் வார்த்தை, கர்த்தரின் வார்த்தை, உங்க வார்த்தையின்படி என் வீட்டில் செய்யறேன். வீட்டில் செஞ்ச உடனே
அவ எதுக்கு சாகரன்னு சொன்னாரோ அந்த சாவு என்கிற நுகத்தை உடைச்சு வாழ வைக்கிற வார்த்தை அவர்கள் குடும்பங்களை வாழ வைத்தது. என்னையும் குறைகளே, மாமம் குறைகளே, உன் வாழ்க்கையில நன்மை குறையாம இருக்கணும், ஆசீர்வாதம் குறையாம இருக்கணும், உங்க வாழ்க்கையில சகல நன்மையும் குறையாம இருக்கணும், நன்மையும் கிருபையும் குறையாம இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் வார்த்தையின்படி நடக்கிறவனுக்கு நன்மை குறைவதில்லை. நீங்க தேவனுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை கூட நான் விட மாட்டேன். இந்த வார்த்தை விட்டவே மாட்டேன். இதை தள்ளி படிச்சதே கிடையாது நான் பைபிளை. இந்த வார்த்தை தேவையில்லை, இந்த பேர் தேவையில்லை, இந்த நபர் தேவையில்லை, அப்படி தள்ளி படிச்சதில்லை. ஏன்னா அந்த வார்த்தையில எனக்கு வாழ்க்கையை கட்டுகிற வார்த்தை அதுக்குள்ள இருக்கும். இவன் சொல்றான், என் வீட்டுல வார்த்தையில அதிகாரம் இருக்குது. வானா வருவான், போனா போவான், உட்கார்னா உட்காருவான். அந்த வார்த்தை வேலைக்காகாது. எப்படி சொல்றான் பாத்தீங்களா? என் வார்த்தை உங்க வீட்டில் அப்படிதான் இருக்கணும். என் வார்த்தையை ஒன்றும் செய்யாதுப்பா. உங்க வார்த்தை என் வீட்டுக்குள்ள வந்துட்டா அற்புதமே. உங்க வார்த்தை என் வீட்டில் வந்துட்டா சுகமே. ஹல்லேலூயா. ஏதன் சொல்லுது, இந்த பிள்ளை மரிச்சு போச்சு. இப்போ அங்க எலிசா சொன்னாரு, போப்பா போ, அந்த கோலை கொண்டு போய் போடு. இவன் போட்டப்போ ஒன்றும் நடக்கல. இவன் போனா அதுல என்ன ஒன்றும் நடக்கல. ஏன்? வார்த்தை யாருகிட்ட இருக்குது? ஏய், விடுதலை வார்த்தை யாருகிட்ட இருக்குன்னு தேடியா? யாருகிட்ட இருக்குன்னு தேடு. இல்ல பாஸ்டர், நீங்க எங்களுக்கு வார்த்தை முக்கியம் இல்லை பாஸ்டர். எங்களுக்கு தேவை, எங்களை கனம் பண்ணணும் பாஸ்டர், எங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் பாஸ்டர். எங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்த உன்னை தடவரானா குழிய தோண்டிட்டான்னு அர்த்தம். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஒருத்த உனக்கு தடவரானா, ஏன்னா இந்த நாகமானுக்குள்ள இருந்த 2வது கட்டு தடவுதல். தடவுதல் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சின்ன கடிந்து கொள்ளுதல் கூட அவனால ஏத்துக்க முடியாது. ஒரு சின்ன கடிந்து கொள்ளுதல் கூட அவன் மனம் என்ன பண்ணாது? 2வது முழுக வச்சாரு. என்ன தெரியுமா? ஒரு சின்ன அப்படி ஆண்டவர் கடினமா போய், ஆண்டவர் விடுங்க, யார் பேசினாலும் அவன் என்ன பண்ண மாட்டான், மூக்கு மேல கோபம் வரும். அவன் சொல்றான், ஏய் வந்து என்னை வச்சு தடவி டாக்டர் கிட்ட உனக்கு வந்திருக்கிற புண்ணுக்கு தடவுனா குணமாகுமா? நீ வாங்கி வச்சிருக்கிற புண்ணை தடவுனா குணமாகுமா? நீ சேர்த்து வச்ச புண்ணை தடவுனா குணமாகுமா? நீ இழுத்து வச்சுக்கிட்ட புண்ணை தடவுனா குணமாகுமா? அதை பிதுக்குனா தான் குணமாகும், அதை அறுத்தா தான் குணமாகும், சீலை எடுத்தா தான் குணமாகும், காயப்படுத்தினா தான் குணமாகும். அப்படிலாம் பேசாதீங்க பாஸ்டர். ஊசி போடாம மருந்து சாப்பிடாம குணமாக்குவீங்களா? உலகத்தில் ஒரு டாக்டர் நான் பார்த்ததே இல்லை. ஒரு தடவை எனக்கு நெஞ்சு சொல்லி பிடிச்சிருச்சு. ஒரு அம்மா இங்கே இருந்தது. பாஸ்டர், நான் ஒரு தலையை அரைச்சி தரேன், நீங்கள் சாப்பிடுங்க. உடனே நெஞ்சு சளி போகும். நான் சொன்னேன், தலையை சாப்பிட்டா நெஞ்சு சளி போயிடுமா? எப்பேற்பட்ட நெஞ்சு சளியாக இருந்தாலும் போய்விடும். அப்படியா? நான் சொன்னேன், வேணாம் சிஸ்டர், எனக்கு இந்த இது ரண வைத்தியமாக இருக்குது, இது இந்த வைத்தியம் எனக்கு இன்னும் சரிபடாத மாதிரி இருக்குது, வேண்டாம், கம்முன்னு கிடங்க. சரிடா போ, ஃபுல்லாக அன்பா சொல்லுதே அப்படின்னு போய் அது என்ன தலையை பிடிச்சதோ தெரியல, அரைச்சி கொண்டு வந்து சாணி மாதிரி கொடுத்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு நெஞ்சு சளியில் வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே நெஞ்சு சளி பொத்துக்கிட்டு வந்துருச்சு. குடிங்கன்னு உட்காந்துருச்சு. நான் சொன்னேன், நீ போ, நான் குடிக்கிறேன். நீங்கள் குடிச்சா தான் நான் போய், ஐயோ வேண்டாடா, தயவு செய்து நீ போன குடிக்கிறேன், நீங்கள் குடிங்க.
என்னடா பண்றது, நான் ஏசாப்பான்னு சொல்லி ஜெபிச்சு குடித்தேன். அம்மா குடல் வெளியே வர்றதான் பாக்கி. எதை போட்டு அரைச்சதோ அந்த அம்மா சும்மா ஏதாவது தலையை ஆடிட்டு வந்தா கூட நான் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டேன். எப்படி அவர் ஜெபம் பண்றாருன்னு சொல்லிடு. ஏன்னா ரண வைத்தியம் நமக்கு பிடிக்காதல்ல. வெடிய வெடிய வாந்தி எடுத்தேன். ஆனால் உண்மை, சளி வந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் எனக்கு என்ன பிடிக்கல, நீங்க எந்த அளவுக்கு புண்ணை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வைத்தியம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நீங்க கொஞ்சமா புண்ணை வாங்கினீங்கன்னா ஸ்தோத்திரம் போயிட்டு வாங்க. அதை விட கொஞ்சம் புண்ணமா சம்பரா காத்திடா போயிட்டு வா. கொஞ்சம் புண்ணு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வலிக்குது பாஸ்டர் வலிக்குது, ஏய் சரியா. பெருசா இருந்துச்சுன்னா கத்தி எடு, ஆப்ரேஷன் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச மேக்சிமம் நீங்க இழுக்கிற புண்ணெல்லாம் ஆப்ரேஷனுக்குள்ள தான் போகுது. புண்ணு வரவே கூடாது. ஏன்னா பைபிள் வசனத்தின்படி சாபம் தான் புண்ணு. சொல்லுங்க, கொப்பளங்கள் வந்தது அது என்னது? சாபத்தினால் வர்றது. காய்ச்சல் வர்றது என்னதான்? எல்லா காய்ச்சலையும் நான் சொல்லல, எல்லா காய்ச்சலையும் உஷ்ணம், உன்னை உஷ்ணத்தால் வாதிப்பேன், அதுவே என்னதான்? சாபம் தான். அப்போ நீங்க கவனிங்க, இவனுடைய புண்ணுக்கு இவன் ஒரு முறை முழுகினாலும் சரியாகாது. எத்தனை முறை முழுகணும்? இவன் மனநிலைமை என்ன தெரியுமா? தடவணும். ஒரு தாய் தேற்றுவது போ என்னேசே தேற்றுவா, ஒரு போதும் கைவிடா. ஆமென், அல்லேலூயா. வாங்கிட்டு வந்திருக்கிறது பெருசு. இங்க ஒரு தாய் தேற்றுறது போல தேற்றுனா என்ன நடக்கும்? பிதுக்குனா தான் சரியாகும். பிதுக்க விடலைனா கையை எடுக்கணும், இல்லைன்னா காலை வந்தா கால் எடுக்கணும், தலையில வந்தா தலையை எடுக்கணும், நாக்கில் வந்தா நாக்கு எடுக்கணும். அதுதானே உண்மை. முடியல வந்தா முடியும் சேர்ந்து எடுக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் மொட்டை அடிப்பேன்னாரு. அப்போ இவனுடைய மனநிலைமை இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு அது தடையா இருக்குது. ஏன்னா இவன் என்ற ஒண்ணு தடவ வேண்டும். எனக்கு தண்ணியில மூழ்கிறத பத்தி பேசாதீங்க, அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. நீங்க தடவி ஜெபம் பண்ணி அனுப்பி விடுங்க. நன்மையான பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, என்னென்ன வியாதியோ அதுக்கு தகுந்தது தான் வைத்தியம். உன் வியாதி சிவிரா இருக்கும் பொழுது உனக்கு மருந்து லேசா கொடுக்கிறானா உன்னை சாகடிக்க போறான்னு அர்த்தம். வியாதி ரொம்ப உக்கரகத்தில் இருக்குது, ஆனா நீங்க போன டாக்டர் வேண்டாம், இந்த சின்ன மாத்திரை சாப்பிடுங்க, குணமாயிருவீங்க. 2 நாளைக்கு முன்னாடி பிரபலமான இந்த உலகத்திலேயே ஒரு எல்லா ஜனத்தையும் ஒரு மயக்கத்தில் வச்சிருக்கிற இளையராஜாவுடைய மகன் செத்து போச்சு. 6 மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு கேன்சர் வந்துருச்சு. ஆனா இவங்க குடும்பத்தாரெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடாதீங்க, அது வேண்டாம், ரகசியமா இருக்கட்டும். அவ கட்டாயம் அந்த வியாதி குணமாகாது, ஆனா அவன் என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் சீக்கிரமா மரிச்சிருவா. அதனால அவளுக்கு சொல்லாமையே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவளை அப்படியே பாங்கா நடத்தினாங்க. அப்போ ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டு போனாங்க. சாக போறா, ஆனா அந்த சாவே தெரியாம அவ சாகணும். அதனால 6 மாச அளவும் அவளை ஒரு மயக்கத்திலேயே வச்சிருந்தாங்களாம். நேற்று அந்த அம்மாவுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் பேசுறாரு. 6 மாச அளவும்
கிட்டத்தட்ட அந்த சாவு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவளை ஒரு சந்தோஷத்துக்குள்ளே, அதை எப்படி ஒரு போதை அடித்தா ஒருத்தனுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி அந்த அந்த சகோதரிக்கு ஒரு மருந்தை கொடுத்து அந்த மயக்க நிலைமையிலேயே வச்சுருந்தாங்களாம். ஏன்னா அவள் கஷ்டப்பட்டு சாக போறா, கஷ்டப்பட்டு சாகக்கூடாது. அவளுக்கு சொல்ல போனா அவள் செத்துட்டேன்னு அவளுக்கு தெரியாதான். அப்படித்தான் அவளை ஓட்டத்தை முடிச்சாங்க. ஏன்னு சொல்லுங்களேன். அப்ப நமக்கு என்ன வியாதியோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா? அந்த டாக்டர் விட்டாரு, இது ஆபரேஷன் பண்ணதான் சரியாகணும், ஆபரேஷன் பண்ணிட்டு ஆகணும். இதை கத்தி வச்சு கிழிச்சு பிதுக்கினா தான் சரியாகணும், கிழிக்க விட்டு கொடுத்தா தான் ஆகணும். இல்ல இதை கொஞ்சம் பிதுக்கி கட்டுனா போதும், கட்ட கொப்பு கொடுத்தா தான் ஆகும். எல்லாமே தடவ முடியாது. சாத்திர காணமே, ஒரு அல்லேலூயா கூட காணமே. இருக்கீங்களா? இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சோகமா வருது? வியாதி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு பயம், சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வியாதி இல்லையில சத்தமா சொல்லு. இன்னும் வியாதி வந்தவளாட்டவே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நல்லா அல்லேலூயா சொல்லு. எனக்கு ஒரு ஆளுமே அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓ, ரண வைத்தியம் பண்ணணுமா? இப்பவே ஆப்ரேஷன் நடந்துட்டு தானே இருக்குது பாஸ்டர். இப்பவே ஆப்ரேஷன் நல்லா தானே நடக்குது. பேசுகிறது கர்த்தர் அல்லவா, பேசுகிறது ஆவியானவர் அல்லவா. அப்போ நல்ல கவனிங்க, இவனுக்குள்ள ரெண்டாவது இவன் முழுக வேண்டியது இருந்தது. என்ன தெரியுமா? இவனுடைய மனநிலைமை. இவனுக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட இவன் என்ன பண்ண மாட்டான், தாங்க மாட்டான். எங்க அப்படிப்பட்டவங்க உண்மையா உங்க மனசுல நினைச்சுங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது பாஸ்டர், என்னை யாராவது சொல்லிட்டு என்னால் தாங்க முடியாது, என்னை நல்லவேன்னு சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், வல்லவேன்னு சொன்ன ரொம்ப பிடிக்கும், ஐயோ இந்த பிரதரை போல ஒரு பிரதர் இல்லைன்னு சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சிஸ்டர் போல ஒரு சிஸ்டர் உண்டா அப்படி சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த நீ தப்பு பண்ற இதை சரி பண்ணு, இதை இப்படி இருக்கிற நீ சரி பண்ணு சொன்ன எனக்கு பிடிக்காது பாஸ்டர். அப்போ நீ முழுகாம உனக்கு விடுதலை இல்லை. முழுகிறேன்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழுகிற ஐடியா ஒருத்தருக்கு இல்லையாட்டு இருக்குது. நான் சொல்றேங்க, நான் தான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் முழுங்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க முழுகலைனாலே நீங்க பாவியா மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தனுக்கு முழுகாம நித்திய ஜீவன் இல்லை. ஒருவன் ஜலத்துல முழுகாம நித்திய ஜீவன் இல்லை. ஒருத்தன் ஜலத்துல முழுகாம விடுதலை இல்லை. அப்போ இவனுடைய ரெண்டாவது சுவாபம், இவனை என்ன சொன்னாலும் இவனுக்கு என்ன வர்றதில்ல, போடுற முழங்கலை போடு, நீயும் போடு, 2 பேரும் முழங்கால் போட்டு நீ கையை தூக்கு, கையை தூக்கு. நான் சொல்ற வரல கையை கீழே போடக்கூடாது, கையை தூக்கு. அப்போ நல்ல கவனிங்க, இவனுக்கு என்ன சொன்னாலும் இவனால என்ன பண்ண முடியாது. ஏசப்பாவுடைய மனம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? காரி துப்புனாலும் ஸ்தோத்திரம், காரி தூடு துப்புனா கூட எச்ச மூஞ்சில தெளிச்சாலும் ஸ்தோத்திரம் பிதாவே மன்னிங்க, கல்லை எடுத்து எரிஞ்சாலும் பிதாவே மன்னிங்க. அவன் பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தான். அதனாலதான் கல் அடி விழுந்தாலும் அவன் ஆத்மா தேவனோடு இணைந்திருந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவனுடைய ஆத்மா தேவனோட இசைந்திருக்குமானால், ஒருவனுடைய ஆவி தேவனோட இசைந்திருக்குமானால் அவனுக்கு அவமானம் ஒரு பொருட்டல்ல, அது அவனுக்கு கிரீடமே. வேதத்தை பார்த்து பாருங்க, அங்க ஸ்தேவானை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்க. ஆனா அவன் இருதயம் பூமியில இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது. அவமானப்படுத்துறாங்க, ஆனா அவன் கண்கள் மனுஷ மேல இல்லை, பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்குது. அவனை கல்லெறிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடிக்கிறாங்க. ஆனா அவன் அவங்கள பார்க்கல, தெய்வத்தை பார்த்தான். ஏன்னா அவன் இருதயம் தேவனோடு இருந்தது.
ஆயிடுச்சு. நமக்கு அவமானம் வந்தா வானம் திறக்குயா. நான் ருசிச்சு சொல்றேன், ஒரு அவமான சொல் உனக்கு வருதா, வானம் திறக்குது. அங்கதான் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. அவன் கண் பார்க்க கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. அவனுக்கு முன்னாடி என் தலை குனிவது இல்லை, அவர்களுக்கு முன்னாடி என் தலை என் முடி கூட வணைவதில்லை. ஏன்னா ராஜரிக அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அவமானம், நிந்த, எத்தனை காயங்கள் இருதயத்துல வந்து விழுந்தாலும், எத்தனை அவமான சொற்கள் விழுந்தாலும், எத்தனை வேதனை அளிக்கிற காரியம் வந்தாலும், உள்ளுக்குள்ள வேதனையை வச்சு வெளியே ஜெயத்துக்கு உண்டான வில்லை கொடுக்கிறானே, அவன் இருதயமே தேவனோட இணைஞ்சிருக்குது. இருக்கீங்களா? சொந்தம் பந்தங்கள் உன்னை சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் உன்னை சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். இயேசுக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. இயேசுக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்ததா சீசனாகிறோம். சிலுவை சுமந்ததா சீசனாகிறோம். சிந்தை வாழ்வினும் தாழ்மை தரிப்போ. சிந்தை வாழ்வினும் தாழ்மை தரிப்போ. சொல்லுங்க, சிந்தை வாழ்வினும் தாழ்மை தரிப்போ. சிந்தை வாழ்வினும் தாழ்மை தரிப்போ. அல்லேலூயா. மீண்டும் அந்த சரணத்தை பாடுங்க. சொந்தம் பந்தங்கள் ஒரு சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். 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 அவருக்காகவே அனைத்தோம் இழந்தாலோ அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தோம் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்ததா சீசனாகிறோம். சிலுவை சுமந்ததா சீசனாகிறோம். சிந்தை வாழ்வின் தாழ்மை அளிப்போம். சிந்தை வாழ்வின் தாழ்மை அளிப்போம். சிந்தை வாழ்வின்
சொல்லலாம் எல்லாரும். சிந்தை வாழ்வீனில் இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, என்பவன் உருவை போலவே என்பவன் உருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை கொண்டுக்காய் பணி செய்வே நான் அழுவீனமோ. கொண்டுக்காய் பணி செய்வே நான் அழுவீனமோ. அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, எங்களை பார்த்துக்கிறேன், எங்களை விடுவிக்கிறேன், அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க கேட்க ஆரம்பிச்சாலே, கடைசியா சொல்லி முடிக்கிறேன், உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் இறங்க வைக்கிற வழி 7 வழி இருக்குது. ஆவியானவர் நமக்குள்ள இறங்க வைக்கிறதுக்கு 7 வழி இருக்குது. இந்த 7 கதவை நீ திறந்தாதான் அந்த அபிஷேக நதி, அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த அபிஷேகத்தின் பிரசனம் உங்க மேல இறங்கி வரும். நான் மீண்டும் சொல்றேன், அபிஷேகம் நம்ம மேல இறங்குறதுக்கு, ஆவியானவர் நம்மை நிரப்புறதுக்கு 7 வாசல் இருக்குது. அந்த 7 வாசலாகிய அடைக்கப்பட்ட கதவை நீ திறப்பாயானால் அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உன் உள்ளத்திலே, உன் வீட்டிலே, உன் குடும்பத்திலே, உன் வாழ்க்கையிலே, உன் ஜீவியத்திலே அது வாழும். எல்லாரும் எழுந்திருங்க. விஷயத்தமானா அடுத்த வாரத்தில் அந்த 7 வாசல் என்ன பார்த்துடுவோம். அந்த அடைக்கப்பட்ட வாசல் நமக்கு திறக்கும் பொழுது ஒரே ஒரு வசனம், அவர்கள் வசனத்தை கேட்ட யாவர் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தெய்வத்துடைய வார்த்தை நீ கேட்க ஆரம்பிச்சாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அபிஷேகம் மேல இறங்கிடும். ஆவியான் மேல அசைவட ஆரம்பிச்சிருவாரு. அற்புதம் செய்கிற வார்த்தை, அற்புதம் செய்கிற ஆவியானவர்
சத்திய ஆவியானவர் இறங்கிட்டாருனா தோல்வி எங்கே நமக்கு? ஜெயமே. இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் கையை தட்டி ஆவியில, ஆண்டவரே 7 வாசல் திறக்கணும்னாதா, 7 வாசல் திறக்கணும், 7 அடைப்புகள் திறக்கணும். வேதம் சொல்லுகிறது திறக்கப்பட்ட ஒரு ஊற்று ஆமாண்டவரே எங்க வாழ்க்கையில வர வேண்டுமானால் 7 வாசல் திறக்கணும். நாதா இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இனி வசனத்தை கேட்கறதுல பிள்ளைகள் இனி அசதியாயிராம ஜாக்கிரதையாயிருந்து ஒவ்வொரு வார்த்தையை பிடிச்சு 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 ஆவில நிரம்பி அத நாடி நரம்பு அங்கம் எலும்பி நூனுக்குள்ளெல்லாம் அது பரவி பாயண்ட தேவன் உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய விட முடியாத அபிஷேகம் பிள்ளைகளை ஆண்டே நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்.